கிறிஸ்துவுக்கள் கண்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை தேவன் கொடுத்து நம்மை தாங்குவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் கடிதம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளமாயிருந்து என் ஆண்டவர் தருகிற வார்த்தைகள் நம்முடைய சூழலின் வாழ்வு அல்ல, இறைவனோடு இருக்கிற சூழலின் வாழ்வு. சிலரை பார்க்கும் பொழுது சொல்லுவார்கள், இஸ் a மேன் ஆஃப் மூட் என்று சொல்வார்கள். அவ்வப்போது அவருடைய மனநிலை மாறிக்கொண்டே இருக்கும். அந்த மாறிக்கொண்டே இருக்கிற மனநிலை ஒரு வெற்றியின் வாழ்க்கையா என்று சொன்னால் அது ஒரு கேள்விக்குறிதான். சில நேரங்களில் சூழல்கள் நம்முடைய மனநிலையை மாற்றிவிடும். தவறுதலாக நம்மேல் ஒரு மோதிவிட்டால் சூழல் மாறும். நாம் மோதிவிட்டால் அப்பொழுதும் மனநிலை மாறும். மற்றவர்கள் மோதினாலும் மாறும், நாம் மோதினாலும் மாறும். மனநிலை சரியான பதங்களிலே இறைவனுக்கு விருப்பமான நிலைகளிலே காணப்பட வேண்டும். ஆகவே தான் இங்கே பேதுரு எழுதும் பொழுது, நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கம் உள்ளவர்களும் சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து. அப்போ we must have a compassionate look, we must have a sympathy with everyone. அந்த வாழ்க்கை வரும் பொழுதுதான் என்னுடைய மனநிலை எப்பொழுதும் ஒரு சீரான நிலைக்கினராக கரிசனையோடு வரும். நான் இங்கிலாந்துல இருந்தப்போ கொஞ்ச நாள் ஒரு கார்ல போய்கிட்டோம். முன்னாடி போன ஒரு கார் மேல நாங்க போன கார் மோதிடுச்சு, பிரேக் பிடிக்காதனால. மோதி நின்றுச்சு. அவங்களும் காரை நிறுத்திட்டு இறங்கி வந்துட்டாங்க. நான் நம்முடைய நாட்டின் சூழல்ல நான் யோசித்தேன், இப்பொழுது என்ன செய்ய போகிறார்கள் இந்த கலவரத்தை என்று சொல்லி. ஆனால் இறங்கி வந்த அவர் அந்த காரை பார்த்தார், தன்னுடைய காரை பார்த்தார், 2-3 போட்டோ எடுத்தார். ஓகே, நீங்க எந்த கம்பெனில இன்சூர் பண்ணிருக்கிறீங்கன்னு கேட்டாரு. ஓகே பாய், டேக் கேர் அப்படின்ட்டு அவர் போயிட்டாரு. எந்த கார்ல மோதனமோ அவர் போயிட்டாரு. நான் அப்படியே அசந்து போயிட்டேன். என்ன மனநிலை இது? வாட் கைண்ட் ஆஃப் டெம்பர்மெண்ட், வாட் கைண்ட் ஆஃப் மூட்? கோபம் வராதா? நம்ம ஊர்ல ஏதாச்சும் ஒண்ணுல கோபப்பட்டுருமே, ஏன் இல்லை? அதைத்தான் நீங்க பேதுரு எழுதும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் ஒருமனப்பட்டவர்களும் மோதினவர்களும் மோதப்பட்டவர்களும். நம்முடைய சிந்தனையிலே ஒரு தெளிந்த ஒரு சூழல் காணப்பட வேண்டும். ஒருவேளை இது கடினம்தான், ஆனால் என் ஆண்டவராகிய கடவுளுக்குள் வாழும் பொழுது compassion for others, we have to compassion for others. We must live as a tender hearted person. அப்படி இருக்கும் பொழுது மட்டும்தான் இந்த காரியத்தை சாதிக்க முடியும். இதுவும் கூட நம்முடைய சுய பலத்தினால் செய்ய முடியும். We need a help of Holy Spirit. The Spirit of God can help us if we are longing for a good mood. நல்ல மனநிலையை நாம் விரும்புவோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் எந்த சூழலும் அப்படிப்பட்ட மனநிலையை நமக்கு கொடுத்து நம்மை தாங்குவார் என்பதில் மாற்றமில்லை. அன்புக்குரிய விசுவாசிகளே, ஒருமனப்பட்ட நிலை, மனதுருக்கமுள்ள நிலை, பரிதவிக்கிற நிலை, கரிசனை காண்பிக்கிற நிலை நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்பதை இறைவன் காண்பித்திருக்கிறார். அதை காண்பிக்க முற்படுவோம். கடவுள் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. எங்களுடைய மனநிலை எப்பொழுதும் உம்முடைய மனநிலையை பிரதிபலிக்க உதவி செய்யும், பயன்படுத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.